பிரியங்காவுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு, அதாவது கணவர் வீட்டுக்கு போகும்போது, பிரியங்காவோட அம்மா ஒரு சீதனமா குடுக்கக்கூடிய சில விஷயங்கள பார்த்துட்டு, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதுலயும் பிரியங்காவோட கணவர் வசியே மிரண்டு போயிட்டாராம். கடந்த வாரம் பிரியங்காவுக்கும் பிரபலமான டிஜேவா இருக்கக்கூடிய வசீம் நபருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சது. இந்த ஒரு வார காலமா அவங்களோட திருமண வாழ்க்கைய பத்தியும், அவங்களோட கடந்த கால வாழ்க்கைய பத்தியும் எக்கச்சக்கமான செய்தி வெளிவந்துட்டு இருக்கு. அதே நேரம் பிரியங்காவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையணும்னு அவங்க அம்மா காத்துட்டு இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை இப்ப அமைஞ்சிருக்கிறதா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்களாம். மத்த பெண்கள் மாதிரியே குடும்பம், குழந்தைங்கன்னு கணவனும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசையாவும் இருந்திருக்கு. பல வருஷமா காத்திருந்ததுக்கு அப்புறமா, இப்ப அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல பிரியங்காவோட அம்மா தன்னோட பொண்ணு பிரியங்கா கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போகும்போது, சீதனமா சில விஷயங்கள ரொம்ப சர்ப்ரைஸா குடுத்துருக்காங்களாம். அதுவும் வித்தியாசமான முறையில பெண்ணுக்கு சீதனம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், திருமண வீட்லருந்து அதாவது பிரியங்கா வீட்லருந்து பிரியங்கா தன் கணவரோட மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல, லாரில சில பொருட்கள ஏத்தி சீதனங்கள அனுப்பி வச்சிருக்காங்களாம். இத பார்த்துட்டு பிரியங்காவோட கணவர் வசி, "இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம ஃபார்மாலிட்டீஸ்? நீங்க பொறுமையா அனுப்பி வைக்கலாம்ல. இதெல்லாம் நான் எதிர்பார்த்து நான் கல்யாணம் பண்ணல. இதான் எங்க வீட்லயே இருக்குங்கிற" மாரி அவரும் பெருந்தன்மையா பேசியிருக்காரு. அந்த இடத்துல பிரியங்காவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "வேணான்னு சொல்றது உங்க பெருந்தன்மை. ஆனா செய்ய வேண்டியது எங்க கடமை. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரு பையன் தான். பையன பத்தி கவல இல்ல. ஆனா என் பொண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது என்னோட கடமை. இப்படி வித்தியாசமான முறையில எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் செய்யல. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. என் பொண்ணுக்கு மறுபடியும் அவ எதிர்பார்த்த மாரி ஒரு லைஃப் கிடைச்சிருக்குது. கடந்த காலத்துல பல கசப்பான அனுபவம் நடந்திருந்தாலும், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழப் போறா. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு நிலையா கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, இது மாரி சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் பண்றது வழக்கமான ஒண்ணு தான். நீங்க வேணான்னு சொன்னாலும், இந்த மாரி சீதனங்கள கொடுத்து அனுப்புறது எங்க குடும்ப வழக்கம்" அப்படிங்கிற மாதிரியும், பிரியங்கா தான் மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல, லாரில சில பொருட்கள பிரியங்காவோட அம்மா சீதனமா அனுப்பி வச்சிருக்காங்களாம். இத பார்த்துட்டு பிரியங்காவும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே தனக்கு தெரியாம தான் அம்மா எப்ப பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆச்சரியப்பட்டிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, குட் பை டாக்லி திரைப்படம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு, ஓவராலா அதாவது வேர்ல்டு வைட்ல எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வெளிய வந்திருக்குது. இந்த திரைப்படம் வெளியாகி இன்னையோட 12 நாட்கள் ஆகுது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித், த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ்ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே இந்த திரைப்படம் ரூ. 200 கோடி வசூல் எட்டிடுச்சுங்கிற மாதிரி தான் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப 12 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் அபிஷியலா எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. மாபெரும் வரவேற்பு பெற்றக்கூடிய இந்த திரைப்படம் உலக அளவுல இதுவரைக்கும் ரூ. 244 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். இதுல இந்த 244ல தமிழ்நாட்டுல மட்டுமே ரூ. 150 கோடி மேல வசூல் செஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த ரூ. 90 கோடி வந்து உலக அளவுல மற்ற இடங்கள் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. இது மூலியமா கூடிய சீக்கிரம் அந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட்ல ரூ. 250 கோடி வசூல் எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.